சிதம்பரத்திலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க, நான் தொழுக ஆரம்பித்தால் எனக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுது. காற்று பிரிந்திருக்குமோ, சிறுநீர் வெளியாக இருக்குமோ என்ற சந்தேகமெல்லாம் ஏற்படுது. இதனால தொழ வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் இக்குழப்பத்தால் தொழ முடியாமல் போகிறதே, இதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒருவர் அவர் தொழும் பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய ஆடையில ஒரு சிறுநீர் பட்டுட்டா கூட அல்லது அசுத்தம் பட்டு விட்டால் கூட அதை கழுவி விட்டு தான் தொழுகையில நிற்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு சிறுநீர் பட்டுருச்சோ, நம்மளுடைய ஆடையில சிறுநீர் கசஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது. அதே மாதிரி காற்று பிரிஞ்சிச்சா ஒழு நீங்கிடும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தொழுகையில நிற்கும்போது காற்று பிரிஞ்சிருச்சோ, ஒழு முடிஞ்சிருச்சோ, இந்த தொழுகை நமக்கு சேராம போயிடுமோ, நம்ம தொழுகிறது வேஸ்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒருவருக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அது இயல்பாக சில மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்று உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தர்றாங்க. புகாரில இடம்பெற்றிருக்கிற 2056வது செய்தியை பார்க்கிறோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அர்-ரஜுலு யஜிது ஃபி ஸலாத்தி ஷைஅன் அயக்தவு ஸலாத்த, ஒரு மனிதர் அவர் தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிஞ்சது போன்று என்ன செய்யறாரு, உணர்றாரு. இப்படி இருக்கும் பொழுது அவருடைய தொழுகையை அவர் முறிச்சிக்கணுமா, தொழுகை அவருக்கு முறிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹத்தா யஸ்மஅ சௌத்தன் அவ் யஜித ரீஹன், அவர் அந்த சப்தத்தையோ அல்லது துர்வாடையோ அவர் நுகராதவரை அவர் தொழுகையை முறித்துக் கொள்ள கூடாது, அவர் தொழுகையை முறித்துக் கொள்ள வேண்டியது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப தொழுது கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு வஸ்வாஸ் ஏற்படுது, சிறுநீர் கசிஞ்சிருக்குமோ அல்லது காற்று பிரிஞ்சிருக்குமோ, இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சம் நமக்கு இருக்கணும். இப்ப காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்துறது? அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சத்தம் வந்துருச்சுன்னா அல்லது வாடை வந்துருச்சுன்னா உறுதிப்படுத்திக்கிங்க, தொழுகையை நீங்க விட்டுட்டு போய் ஒழு செஞ்சுட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி சிறுநீர் கசிஞ்ச மாதிரி உணர்வு வருது, அதை உறுதிப்படுத்தும் அம்சமா ஆடையில ஈரம் இருந்துச்சா அப்ப நம்ம தொழுகை நிறுத்திக்கிட்டு என்ன செய்யலாம், நம்ம ஒழு செஞ்சுட்டு தொழலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். இந்த உணர்வு ஏற்பட்டாலே, சிறுநீர் கசிஞ்சிருக்குமோ காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டாலே அவங்க தொழுகையை முறிக்கணும், அந்த தொழுகை சேராதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. இப்ப இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுது, ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதிலிருந்து நம்ம அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது சைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனக்குழப்பமா ஒரு வஸ்வாசாகத்தான் இருக்கிறது. அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நமக்கு நேரடியாக என்ன செஞ்சிட்டாங்க, வழிகாட்டிட்டாங்க. சரி, இப்ப இதுல என்ன கேள்வி வரும்னா, எனக்கு வஸ்வாஸ்லாம் இல்லை, அந்த மாதிரியான உணர்வுலாம் இல்லை, ரியலாவே உண்மையாவே எனக்கு என்ன செய்யுது, சிறுநீர் சொட்டு சொட்டா வெளியேறிக்கிட்டு இருக்கு, காத்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு கண்ட்ரோல்ல இல்ல, இப்ப என்ன செய்யறது, இப்பவும் நான் தொழ முடியுமா, இப்பவும் நான் தொழலாமா அப்படிங்கிற கேள்வி இதுல என்ன செய்யலாம், வரலாம். இதே மாதிரியான ஒரு கேள்வி, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் என்ன செய்து நிகழ்ந்திருக்கிறது. புகாரில இடம்பெற்றிருக்கிற 327வது செய்தியை நம்ம பார்க்கலாம். உம்மு ஹபீபா அப்படிங்கிற ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட வர்றாங்க. பெண்கள் ஒரு உதிரப்போக்கு இருக்கிற மாதவிடாய் காலங்கள்ல அது நின்று தூய்மையாக குளித்து தூய்மையாகும் வரை அவங்க தொழக்கூடாது. ஆனா இவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப இது சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட முறையிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா இருக்குன், அது ஒரு நோய் தான், அது நோயா இருக்கிறதுனால நீ தொழுகையை விடணுங்கிற அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இப்ப வேற என்ன செய்யணும்? புகாரில் இடம்பெற்றிருக்கிற 228வது செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டுறாங்க, தவல்லஇ லீகுல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் நீங்க உழு செஞ்சுக்கீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டுறாங்க. அப்போ அது வஸ்வாசாக ஒரு எண்ணமாக இருக்கும்னா அது உறுதிப்படக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் நம்ம அதை விட வேண்டியதில்லை, தொழுகையை நம்ம விட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல ரியலாவே நமக்கு சிறுநீர் சொட்டு ஏற்படுது அல்லது காற்றில் பிரியக்கூடியது நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குன்னா அது ஒரு நமக்கு தொடர் விஷயமாக இருக்கும் பொழுது ஒரு நோயாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது. தொடர்ச்சியாக ஒருவருக்கு அது இருந்துகிட்டே இருக்குன்னா அது ஒரு நோய் தானே. அப்படியான ஒரு நிலையில் ஒரு நோய்ங்கிற அடிப்படையில் ஒரு நோய் தன்மையில் இப்படி ஒருவருக்கு ஏற்படும் சொன்னா அவங்க தொழுகையில அப்படி சிறுநீர் கசிஞ்சிட்டதுனால காற்று பிரிஞ்சிட்டதுனால தொழுகையை விட்டுட்டு வரணும், தொழுகை அவங்களுக்கு சேராது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லல. ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யணும், ஒழு செஞ்சுக்கணும். பொதுவான சட்டம் எல்லோருக்கும் என்ன சட்டம், ஒரு ஒழுவுல அவங்க எத்தனை தொழு வேணா தொழுதுக்கலாம், அந்த ஒழு முடியாத வரைக்கும். நான் ஒழு செஞ்சுட்டேன், லொஹர் தொழுதுட்டேன், அஸ்ர் நேரம் வர்ற வரைக்கும் எனக்கு செய்யல, ஒழு முறியல, காத்து பிரியல, தூங்கல,
உழுவை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களும் நிகழல அப்படின்னா நான் அசர் தொழுதுக்கலாம். மகரிபருக்கும் எனக்கு ஒழு முறியலைன்னா அதே அந்த ஒரு உதுவில் என்ன செய்ய முடியும், மகரிப கூட தொழ முடியும். அப்போ ஒரு உதுவுல மற்றவங்க என்ன செய்யலாம், அவங்க ஒழு முறியாத வரைக்கும் எத்தனை வக்து தொழுகைகளையும் என்ன செய்ய முடியும், தொழ முடியும். ஆனா இது மாதிரியான நோய்களுக்கு உள்ளானவர்கள், இந்த பாதிப்புகளுக்கு உள்ளானவங்க, அவங்க ஒவ்வொரு வக்துக்கும் லொஹருக்கு நான் ஒழு செஞ்சு தொழுதுட்டேன் அப்படின்னா தொழும் பொழுது சிறுநீர்க்க செஞ்சாலும் காத்து பிரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கு நோய்ங்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு. தொழுதுக்கலாம், தொழுது முடிச்சிடலாம். மீண்டும் அடுத்து அசர் தொழ போறோம்னா நான் முன்னர் செய்த அந்த ஒழு நமக்கு என்ன செய்யாது, சேராது. ஏன்னா இது மாதிரியான தன்மையில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் என்ன செய்ய சொல்றாங்க, ஒழு செய்ய சொல்றாங்க. அது மாதிரியான தன்மை நமக்கு இருப்பது உறுதியாகும்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்தால் போதுமானது. இதுதான் மார்க்கம் நமக்கு இது தொடர்பாக வழிகாட்டக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.